Hi guys, and welcome back to Gamma Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க because cryptocurrency பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ நம்ம பாத்தீங்க அப்படின்னா இனிஷியலா நான் என் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே பாத்தீங்கன்னா 5 முக்கியமான டோக்கன்ஸ் மேல பாத்தீங்கன்னா நம்மளோட எப்பயுமே நம்மளோட கண்ணு இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். சோ ஆர்டர் வைஸ் பார்க்காம வேல்யூ வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட லிஸ்ட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா இத்தேரியம். அது எல்லாருக்குமே தெரியும் என்னன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா சொலானா. தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா QNT அப்படின்னு சொல்லக்கூடிய காயின். அப்புறம் லைட் காயின், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கார்டோனா. சோ இந்த அப்புறம் XRP ஆப்வியஸ்லி. சோ இந்த ஒரு 6 டோக்கனை தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லிட்டு இருந்தோம். ஆக்சுவலா நான் 5 டோக்கன் எதை மீன் பண்ணேன்னா எக்ஸப்ட் இத்தேரியம். சோ இத்தேரியம்லேயே நம்ம கொஞ்சம் டார்கெட்ஸ் எல்லாம் செட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு சோ இத்தேரியமே நம்ம அதுல கிளப் பண்ணிட்டு இந்த 6 டோக்கன் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபேவரபிள் லிஸ்ட் ஆர் ஃபேவரட் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே வச்சிருந்தோம். அண்ட் இந்த 6 டோக்கனுமே பாத்தீங்க அப்படின்னா நல்ல நியூஸ் ஆர் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் மார்க்கெட்ல வரும்போது உண்மையிலே நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கு. சோ அடுத்து இந்த லிஸ்ட்ல ஏதாவது ஒரு காயின் ஆட் ஆயிருக்கா? ஏன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நல்ல ப்ராஜெக்ட்டுமே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வர ஒன்னொன்னு கண்டிப்பா ஆட் ஆகதான் போகுது. எப்பயுமே இந்த 6 பேர் தான் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா இருக்க முடியாது. கண்டிப்பா அடுத்தடுத்து ஒருத்தவங்க வரதான் போறாங்க. சோ அடுத்து ரொம்ப ப்ராமினென்டான ஒரு ஆஸ்பெக்ட் அபார்ட் ஃப்ரம் மீம் காயின்ஸ் எல்லாம் நான் லிஸ்ட்ல சேர்க்கவே இல்லை. யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவலாஞ்சி டோக்கன். சோ AVAX அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டோக்கன் பாத்தீங்க அப்படின்னா 7th நம்ம கேடர்ல பாத்தீங்கன்னா ஜாயின் பண்றாங்க. சோ யார் இந்த டோக்கன்? இந்த டோக்கனோட நியூஸ் கரண்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா பிட்வைஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்சேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா SEC செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன்ல ETF பாத்தீங்கன்னா ஃபைல் பண்ணிருக்காங்க இந்த AVAX காயினோட ETF. சோ ஆப்வியஸ்லி உடனே அப்ரூவ் ஆக போறது இல்லதாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். அப்ரூவ் ஆக போறது இல்ல. இப்ப ETFல ஃபைல் பண்றதா பாத்தீங்க அப்படின்னா நம்ம டே டு டே ரொட்டீன் ஜாப் மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, பட் ஆனா இவனோட பேக்ரவுண்ட் என்ன, அடுத்து வேற யாரெல்லாம் இவங்களுக்கு சப்போர்ட்டிங் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் இந்த காயினோட ப்ராமினன்ஸ் நம்மளுக்கு எவ்வளவு வருது அப்படின்றது தெரியுது. சோ ஒரு பக்கம் இவங்க ETF ஃபைல் பண்ணிருக்காங்க பிட்வைஸ் நிறுவனம். ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா கிரே ஸ்கேல் நிறைய பிட்காயின் ETF ஆல்ரெடி அப்ரூவ் ஆகி ரன் பண்ணிட்டு இருக்க ஆர்கனைசேஷன் கிரே ஸ்கேலுமே பாத்தீங்க அப்படின்னா ஏர்லியராவே இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ETF ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ரூவல் ஆகல, ரெஜிஸ்டர் பாத்தீங்கன்னா SECல ஃபைலிங் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு நமக்கு என்ன தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னா காயின் பேஸ் நிறுவனம் இருக்கு பாத்தீங்களா, ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ் இன் US. அவங்க பாத்தீங்கன்னா நிறைய AVAX அசெட்ஸ் AVAX டோக்கன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா செக்யூர் பண்ணி வச்சிருக்கிறதா சொல்றாங்க. ஏன் செக்யூர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு நம்மளுக்கு தெரியும், ஒரு பெரிய நிறுவனம் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் ஒரு குறிப்பிட்ட ஒரு அசெட்டை செக்யூர் பண்ணி எதுவுமே யூஸ் பண்ணாம அப்படியே வச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வேல்யூ ஏறப்போகுது. இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளோட புரிதல் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சோ அந்த ஒரு நியூஸ்மே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. காயின் பேஸ் நிறுவனம் பாத்தீங்க அப்படின்னா அவாக்ஸோட காயின் பாத்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி படி பயங்கரமா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற நியூஸும் வந்திருக்கு. சோ இதெல்லாம் வச்சு படிப்படியா பார்க்கும்போது ஆப்வியஸ்லி நம்மளோட கேடர் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா அபிஷியலா நம்ம அவாக்ஸ் டோக்கனையும் இன்க்ளூட் பண்றதா பாத்தீங்க அப்படின்னா முடிவு பண்ணிருக்கோம். சோ ஆப்வியஸ்லி இத்தேரியம் நம்மளுக்கு இத்தேரியம் இல்லாம காயின்ஸ் இருக்கு, பட் இத்தேரியமே நம்ம ஆட் பண்ணிடணும். பிகாஸ் அதுக்கும் நல்ல டார்கெட்ஸ் நம்ம செட் பண்ணிருந்தோம். 3500 பை திஸ் இயர் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்ரெடி அதை கிராஸ் பண்ணி 4000 பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்துருச்சு. சோ இத்தேரியம், சொலானா, QNT, லைட் காயின், XRP, கார்டோனா அண்ட் வெல் அஸ் நம்மளோட AVAX காயின். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம லிஸ்ட் ஆஃப் காயின்ஸ்ல பாத்தீங்கன்னா இருக்கு. So that is the news I have shared with you guys today regarding Avalanche token. So இந்த நியூஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். சோ இந்த மாதிரி நியூஸ் தெரிஞ்சுன்னா தொடர்ந்து கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க to know all the interesting news like this regarding cryptocurrency. Thank you.